கவிதா. நான் மைத்தாம்பட்டி கிராமத்துலேருந்து வரோம், கள்ளிக்குடிக்கு அங்கிட்டு. எங்கள் பாப்பா இது 2வது அட்டம்ப்ட்டு. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் பண்ணால் மார்க் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, கிடைக்கல. எப்படி அதிலே படித்து பாஸ் ஆகி சாதிச்சு காட்டுவேன்ட்டு ஒரு கிராமத்தில் இந்த பிள்ளை திருப்பியும் வந்திருக்கா, 2வது அட்டம்ப்ட் வந்திருக்கா. ஊராட்சி ஒன்றிய கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கா. என்னை பொறுத்த நீட் இருக்கிறது நல்லது தான். ஏன்னா நாங்கள் இல்லாதவங்க லட்ச லட்சமாக பணம் கட்டி சேர்க்க முடியாது. நீட்டுன்னா பொதுவானது, பாஸ் ஆனால் கிடைக்க போது இல்லைன்னு. இது நீட்டு இல்லாம போனாச்சுங்க, பணம் இருக்கவங்க 10 லட்சம் எடுத்து சீட்டை வாங்கிடுவாங்க. நாங்க இல்லாத விவசாயம் பண்றவங்க என்ன பண்ணுவோம், எங்களுக்கு 10 லட்சம் கிடையாது, அதுக்கு பொண்ணை கட்டி கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம். எங்களுக்கு நீட் இருந்தான்னு வச்சுக்கோங்க, பொதுவானது. சரி படிச்சா பாஸ் ஆயிட்டா, கிடைக்கலையா சரி போ அடுத்தது படிக்கலாம். ஆனா இவ படிச்சு ஃபர்ஸ்ட் படிச்சும் போன மார்க் ஒரு 10 மார்க் கம்மியானால்தான் சீட்டு கிடைக்கல. எதுக்கு படிக்கிறேன்னா படிச்சு காட்டுவேன், சாட்சி காட்டுவேன். 1 இயர் வேஸ்டான பரவாயில்லன்னு சொல்லி காலேஜுக்கு போகாம வீட்டுல இருந்தே ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணி திருப்பியும் வந்திருக்கா. தமிழ் மீடியமா தான் படிச்சா, தமிழ் தான் எடுத்திருக்கா. இப்ப இங்கிலீஷ் எடுக்கல, தமிழ் சம்பந்தப்பட்டுதான் படிச்சு வந்திருக்கா. என்னை பொறுத்தவரைக்கும் நீட் இருக்கு நல்லது, இல்லாதவங்களுக்கு நீட்டு தான் நல்லது. Chemistry and bio are very easy. ஸ்டார்டிங்ல உங்களுக்கு அந்த உள்ள போறதுக்கான இதெல்லாம் பண்றப்ப உங்களுக்கு மனநிலை எப்படி இருந்துச்சு? ஃப்ரீயா எக்ஸாம் எழுதுங்க? இல்ல அதெல்லாம் நல்லாவே பண்ணிருந்தேன். क्वेश्चंस எல்லாமே ஓரளவுக்கு क्वेश्चन பேப்பர் ஈஸியா இருந்துச்சு, இல்ல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா? மாடரேட்டாவே இருந்துச்சு. பயாலஜில ஃபுல்லா ஸ்டேட்மென்ட் வைஸ் தான் கேட்டிருந்தாங்க நிறைய. சோ நல்லா கான்செப்ட் தரோவா இருந்தா ஈஸியாவே பண்ணிடலாம். பரவாயில்லைங்க, ஈஸியா தாங்க. ஈஸி தான். NCERT ப்ரிப்பேர் பண்ணா படிச்சிடலாம். எதனா சப்ஜெக்ட் உங்களுக்கு கஷ்டமா எனக்கு அந்த மாதிரி எதுவும் தெரியலங்க, எல்லாமே டைரக்ட் தான். ஒரு ஃபியூ क्वेश्चंस மட்டும் இன்டைரக்ட். படி கெமிஸ்ட்ரி பயாலஜி எல்லாம் அது ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியனா தான் பாக்குறேன். பிகாஸ் ரொம்ப பேர் பயந்துட்டு இருந்தாங்க, இப்ப நிறைய பேர் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க போது ஒரு பாசிட்டிவ் விஷயம் தான். அவ்வளோ டிப்ரெஷன் ஆகதான் தேவையில்லை, நம்ம ட்ரை பண்ணா கண்டிப்பா நம்மளால முடியும். ஸோ டிப்ரெஸ் ஆகாம நெக்ஸ்டா எடுத்து பார்க்கலான்னு ட்ரை பண்றது நல்லதுதான். பயப்படுற அளவுக்கு அங்க ஒண்ணுமே இல்ல, நார்மல் எக்ஸாம் மாதிரி தான் நானும் எழுதிட்டு வந்தேன். பயப்படுற அளவுக்கு அங்க ஒண்ணுமே இல்லை. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீட் நீங்க எழுதுற என்ன சொன்னாங்க? உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க? எல்லாம் ஆல் தி பெஸ்ட் சொல்லி அனுப்புனாங்க, நல்லா எழுதிட்டு வர சொன்னாங்க. அவ்வளவுதான். எவ்வளவு மார்க்ஸ் வரும்னு எதிர்பார்க்கறீங்க? மார்க்ஸ் வரும் 300 ஸ்கோர் பண்ணேன். நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வரேன், நான் 300 ஸ்கோர் பண்ணுவேன். ஓகே, थैंक यू. நீட் எப்பயும் போல நம்ம 11th 12th சிலபஸ் படிச்சாலே போதும், மத்தபடி பயப்படணும் தேவையில்லை. இப்போ நிறைய பேர் ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா ஒரு மாதிரி டிப்ரெஷன் என்ன முத பேரண்ட்ஸ் சப்போர்ட் வேணும். பேரண்ட்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். செகண்ட் செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்கணும். நம்மளால ஒரு தடவை முடியலன்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்த்துக்கலாம்.